டேய் சுருட்டைக்கு விளையாட தெரியுமாடா? விளையாட தெரியுமாவா? பார்த்தல அவனை பேட்டை தட்டி தட்டி அளவு எடுத்துட்டு இருக்கான்டா. அங்க பாரு, பிச்சை இப்ப அவன் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான். எந்த பால் எங்க குத்துன்னு கரெக்டா சொல்லுவான். இப்ப யார கூப்பிடுறான்? அவன் பாலை செக் பண்ணுவான் பாறேன். வெயிட்லாம் செக் பண்ணிட்டானா? இனிமே எந்த பால் போட்டாலும் அடிதான். இப்ப மிடில் ஆர்டர் எடுத்துட்டு ஒரு ஸ்டைலா நிப்பான் பாறேன். இதெல்லாம் ஒரு ஸ்டைலாடா? லே அதான்டா ஸ்டைலு. எத்தனை பாலை கிழிச்சிருக்கான் தெரியுமா? இப்போ ஒரு ஷாட் ஆடுவான் பாரு, பாலெல்லாம் பறக்கும். என்ன பால் பறக்குன்னு பார்த்தா ஸ்டிக்கு பறக்குது. A few minutes later. ஏய் சுருட்ட பேட்டர் கிடையாது, பவுலரு. அப்படியா? ஆமாண்டா. அங்க பாரு 5 ஸ்டெப் எடுக்கிறானா? 2 விரல்ல தான் பாலை பிடிப்பான். அந்த மாதிரி ஸ்பீட்ல போடுவான் தெரியுமா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, ராக்கெட்டோட அவன் ஸ்பீட் அதிகம். அவன் பவுலிங் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும்டா. இது ஒரு ஸ்டைலாடா? நான் தான் வேற மாதிரி இருக்கும்ல. பாரு இப்ப என்ன ஸ்பீட மட்டும் பாரு. அவன் மஞ்ச பால்ல தான்டா வேகமா போடுவான். செவ் பால்லாம் அவனுக்கு செட்டே ஆகாது. நான் அப்பயே சொன்னல, பிளேயர் அவன். தோனி தான் சுருட்டைக்கு கோச்சே. எதே தோனி கோச்சா? பேசலாமா சார்? நான் சொல்ல போறது எல்லாமே ரியாலிட்டி தான். 1ஆம் தேதி கிரெடிட் ஆகிற அமௌண்ட்டு அடுத்த நாளே டெபிட் ஆகும். இதுதான் மிடில் கிளாஸ் வாழ்க்கை. அது இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு இது போடுவீங்க, இவையெல்லாம் கற்பனையேன்னு. அப்படிலாம் போடாதீங்க சார். இதெல்லாம் உண்மை சம்பவம், மிடில் கிளாஸ் வாழ்க்கை சார். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு 1ஆம் தேதி எப்படி எங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணுவாங்க, போயிட்டு வந்துடுறேன் சார். நம்ம வயசுல யாரை போடுறீங்க? உங்க மைண்ட்ல யாராச்சும் வச்சிருப்பீங்களா சார்? நீங்களே சொல்லுங்க சார். ராஜுக்கே ஸ்டார் போடுங்க சார், நல்லா கண்டென்ட் கொடுப்பாப்ல. டேய் என்னடா அந்த ஆளை அவரே சொல்லிக்கிறாரு சார். நமக்கு நம்ம தான் சார் கெத்து. சூப்பர் சார். தம்பி, ஹவுஸ் லோனு, தங்கச்சி ஃபீஸு, இஎம்ஐ, கரண்ட் பில்லு கட்டியாச்சாப்பா? கட்டிட்டேம்மா. சரிப்பா. தம்பி, கையில் காசு இருக்குல்ல? கையில சொல்லுடா, செலவு காசு இருக்குல்ல? செலவு காசு இருக்குமா? அண்ணா கேட்டரிங் சர்வீஸ் ஒரு ஆள் குறையுது, என்னண்ணா பண்றது? இந்த ரோட்ல ஒருத்தன் வெறும் பர்சோட போனான் பாரு, அவனை கூப்பிடு, கரெக்டா இருப்பான். டேய் தம்பி, கல்யாணத்துக்கு சாப்பாடு பரிமாறணும், வரியா? இதோ வரேண்ணே. என் லைஃப் ரெஸ்ட்ல விட்டு அவன் போக மாட்டான். இந்த புத்தாண்டு அருமையான புத்தாண்டு. காலையில எழுந்த உடனே மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும். இனிய புத்தாண்டு இந்த புத்தாண்டு. A few moments later. இதுதான் மங்களகரணமான மார்னிங்கா? இன்னைக்கு காலண்டர்ல என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலையே, போய் பார்ப்போம். என்ன போட்டிருக்கு? பரிசு. ஆஹா, என்ன பரிசுன்னு பார்ப்போம். மா பசிக்குதுமா, என்ன சாப்பாடு? உப்புமாடா. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக புத்தாண்டை முன்னிட்டு உப்புமா. எல்லாம் அமைதியா உட்காந்து படிச்சிட்டு இருக்கணும் சரியா? சார் ஸ்டாஃப் ரூம் வரையும் போயிட்டு வந்துடுறேன். சார் போயிட்டு வர்றி, வா ஜாலியா அரட்டை அடிக்க வேண்டியதான். வா ஃபர்ஸ்ட் பெண் போயிட்டு விளாடுவா. தள்ள கூடாது, அடிக்கணும்டா. நான் தள்ளலடா, அடிச்சேன்டா. அட போடா. ஏய் வயா சத்த அம்பேரன் இல்ல. நான் வரலடா மச்சான், ஹோம்வொர்க் எழுதணும்டா. ஹோம்வொர்க் எழுதுற. சரி சரி வா, நம்ம டான்ஸ் ஆடலாம். வா போலாம். மச்சி போட்டு தாக்க. வாடா உட்காரலி, குணத்துல சார் வந்துருவாரு. ராஜ்குமார், சந்தோஷ் ஏஞ்சி முட்டி போடுங்க. சார் நாங்க பேசவே இல்லை சார். முட்டி போடுற. கிளாஸ்ல உட்காந்து அரட்டை அடிச்சிருக்கீங்க, டான்ஸ் ஆடி இருக்கீங்க, கேர்ள்ஸ்ட உட்காந்து பேசியிருக்கீங்க. சார் நாங்க பேசவே இல்லை சார். ஏய் நான் உங்களுக்கே தெரியாம பேசுறவங்க பேர்லாம் ஒருத்தனை எழுத சொன்னான்டா. பேர் எழுத சொன்னீங்களா? யார் சார்? அங்க பாரு.
மச்சான் சாரிடா. ஓ பேசுறீங்களா? எழுதிட்டா போச்சு. போட்டு தாக்கிடுறேன் மச்சான். டான்ஸ் ஆடுறாங்க. சாரிடா மச்சான். கேர்ள்ஸ் கிட்ட பேசுறாங்க. வெளில வாடா, உனக்கு இருக்கடா, வாடா. போட்டு தாக்கு, போட்டு தாக்கு. என் பியூட்டி பஃபுன்னு ஏ பாடி கோலோன்னு ஏ ஒன்னால என் லைஃப் சுக்குன்னு நைட்டானா கனவுல வாரதிய பிரைட்டானா யோசிக்கிற உன்னை பத்திய மண்டையில படி பொண்ணு ஏறலடி அழகுல ஒன்ன மிஞ்ச ஆள் இல்லடி மினுக்கி நீதான் என் நெஞ்ச குலுக்கி சிறுக்கி வடிய முட்டை கலக்கி அழகி போவாத ரொம்ப விலகி சிலுங்கி போராலே என்ன முழுங்கி டாக்டர் ஆக போறோம்பா. டாக்டர் டாக்டர் டாக்டர். இன்ஜினியர் ஆக போறோம்பா. இன்ஜினியர் இன்ஜினியர் இன்ஜினியர். போலீஸ் ஆக போறோம்பா. போலீஸ் போலீஸ் போலீஸ். என்னப்பா டாக்டர் இன்ஜினியரிங் போலீஸ் என்ன கலைக்கு முட்டைன்ற முட்டை கலைக்குப்பா. ஆனா உங்க தாத்தாவை தலையில அடிக்கா. சீக்கிரம் வாடா வாடா வாடா. அவன் வரும்போது கண்டிப்பா இந்த விளையாட்டி தான் வருவான். அப்போ இந்த இடத்துல ஆணி போடுறோம். கண்டிப்பா வண்டி பஞ்சர் ஆயிடும். நீ என்ன பண்ற? அவன் போன் பண்ணி யாராச்சும் கூப்பிடுவான். அந்த போனை பண்ணிட்டு நீ ஓடுற. அப்போ அவன் பதட்டத்துல ஒன்ன துரத்திட்டு வருவான். வண்டியில தான் பேக் இருக்கும். நான் அந்த பேக்கை வந்து எடுத்துட்டு போறேன். சரியா? இதான் பிளான். போய் ஆணி ரெடி பண்ணு. A few minutes later. ஐயா வண்டி பஞ்சர் ஆயிட்டா. சே, ஃபோன் பண்ணி யாராச்சும் கூப்பிடுவோம். டேய் போனை போய் புடுங்கடா. ஓகேண்ணா. அப்பாடி தூங்குடா, வெளியே எடுத்துட வேண்டியதான். தூங்குடா தூங்கு. என்ன பாக்ஸும் ஓப்பன்ல இருக்கு. வச்ச சைஸோட கொஞ்சம் மாறி இருக்க. அவனாதான் இருக்கும். டேய் நில்றா. ஏன்டா என் வடி எடுத்த? நான் எடுக்கடா. நீ எடுக்கலையா? ஏய் என்ன சண்டை போட்டு இருக்கீங்க? என் வடி எதுக்கு பாமா எடுக்கிறான்? டேய் தம்பி தானே, விடுப்பா. விட்டுட்டா போச்சு. டேய் தம்பி தானே, விடுப்பான்னு சொன்னான்டா. மறுபடியுமா? இந்தா வாங்கிக்க. உனக்கு வெளியே ஆர்டர் போட்டுறேன்டா அப்படின்னு நான் ஆர்டர் பண்ண கடை தான் ஆசம் கிராக்கர். இவங்ககிட்ட 5000 மேல வாங்கினா 30 ஷாட்டும், 7000 மேல வாங்கினீங்கன்னா 25 பிளஸ் 30 ஷாட்டும் ஃப்ரீ. குழந்தைகளுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி புதுசு புதுசா வெடி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 80% டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. என்னோட ப்ரொஃபைல கொடுத்துருக்க லிங்க் தொட்டு உள்ள போனீங்கன்னா நிறைய வெடி கலெக்ஷன் வரும். அதுல உங்களுக்கு பிடிச்ச வெடியை நீங்க ஆர்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் ஆயிடும். அப்படி இல்லையா ஸ்கிரீன் நம்பர் தெரியும், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். அக்டோபர் 11 ஆர்டர் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ண முடியாது. தம்பி வெடி ஆர்டர் போட்டேன்ப்பா. என்ன 2 பேருமே காணோம்? ஒருவேளை மாடியில இருப்பானோ? அப்பாடி நம்ம போட்ட பிளான் படி அப்பாவை இன்னொரு 5000 வெடி ஆர்டர் பண்ண வச்சிட்டோம்ல. இந்தா போட்டுக்க. என் கிளாஸ்ல பிட் அடிக்கிற வேலையே இருக்க கூடாது. பிட் இருந்தா ஒழுங்கு மரியாதை இங்க வந்து வச்சிருங்க. சார் என்னடா பிட் இருக்கா? ஆமா சார் இருக்கு சார். ஒழுங்கா இங்க வந்து வச்சிருக்கு. சார் ஏய் ஜம்ப் பண்ணு சார். ஜம்ப் பண்றா. தோ பண்றேன் சார். என்னடா அது பூ கொட்டுற மாதிரி பிட்டு கொட்டுது சார். நீங்க கேட்டீங்கன்னா கொடுத்துற சார். என்ன விட்டுருங்க சார். A few minutes later. என்ன ராஜ்குமார் சார் திரும்பி பார்த்து எழுதுறியா? திரும்பாம பார்த்து எழுத முடியாது சார். செருப்பு பிஞ்சுக்குனாயா? ஒழுங்கா இவன் தனியா வந்துடா. இவரு ஏன் இப்படி பாக்குறாரு? A for apple, B for ball. என்ன ராஜ்குமார் எதுவும் தெரியலையா? இல்ல சார் தெரியுது சார். என்ன தெரியுது? உங்களுக்கு சொட்ட தெரியுது சார். மூடிக்கு எக்ஸாம் எழுதுறா.
ஐயச்சே, இவர்கிட்ட கேம் விளாட முடியாது போலியே. சரி, படுத்துட்டு கொஞ்ச நேரம் வீடியோ பார்ப்போம். A few minutes later. என்னமோ இவர் சின்ன வயசுல போன் பார்க்காத மாரி. யோ, ஆயோ. செல்லம், தம்பி நீ தூங்கலன்னு தெரியுமா? அங்க வர நடிக்காத தம்பி, அங்க வர சிரிப்பு வருதுறாளே, சிரிப்பு வருதுரா. உதடு ஒரு பக்கம் தூக்குது, வாய் ஒதுங்குது. சிரிப்ப பாருங்கடா. சிரிக்க. ஆமாம், பாடம் கொப்பமா.